Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபன் ரெசிபிங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணா செஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ஈஸியா செஞ்சு கூடுற ரெசிபி இது. இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் மசாலுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு பீல் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு சின்ன இன்ச் பட்டை, 4 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், காரத்துக்கு பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா உங்கள் கூட குறைய வச்சுக்கலாம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி. நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் வந்து பொட்டுக்கல்ல மிக்சியில் பொடி பண்ணி அதுவும் போட்டுக்குவாங்க. நீங்கள் ரெண்டில் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். காஞ்சோடனே கடுகு சேர்த்துடலாம். இப்போது கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் செவக்கட்டும். இதில் உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்துருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா 2 பரட்டிட்டு நம்ம தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸில் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். மசாலோட கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போது தக்காளி வதங்கிருச்சு. இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போடலை, அதனால் அதுக்கும் சேர்த்து நான் போட்டுறேன். நீங்கள் இன்கேஸ் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து மேஷ் பண்ணி போட போகிறேன். உங்களுக்கு வந்து க்யூப்ஸாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நான் வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எடுத்து கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் க்யூப்ஸாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது மசாலா நல்லா கொதிக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன், கட்டி இல்லாமல். இப்போ கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டக்குன்னு கெட்டியாகுங்க. அது அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே அது வந்து கெட்டியாயிரும். தெரியும்னு நினைக்கிறேன். கெட்டியாக இருக்குது. கெட்டியானோடனே பார்க்கலாம். இப்போது நல்லா கெட்டியாயிருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஒரு 5 to 8 மினிட்ஸில் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. நான் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம பூரிக்கு எப்படி மாவு பண்ணிடுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து கோதுமை மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு பண்ணிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். ரொம்ப இலக்கமாயிடக்கூடாது மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கணும். நான் பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போது மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இவ்வளோ கெட்டியாக இருக்கணும், ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது மாவு, அப்புறம் எண்ணெய் குடிக்கும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு இருக்கணுங்க ஒரு பால். இன்னொன்று நான் உருட்டி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போது பூரி தேய்ச்சிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேய்க்கிறேன். பூரி வந்து கொஞ்சம் திக்னஸாக தேய்க்கணும், ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது, அப்போ உப்பி வராது. உங்களுக்கு வந்து இந்தளவு திக்னஸ் இருக்கணும். தேய்க்க முன்னாடி சும்மா ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போது பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஆக்சுவலாக நல்லா காஞ்சிருக்கணுங்க. இந்தா நல்லா காஞ்சிருக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு பூரி வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பூரியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்டோடனே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சும்மா இப்படி எண்ணெய் மட்டும் இப்படி மேலே பண்ணி விடுங்க. ரெண்டு சைடு திருப்பி நல்லா கொஞ்சம் இப்படி செவக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். பூரி வந்து கொஞ்சம் திக்காக தேய்க்கணுங்க. அப்போ தான் வந்து மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி இந்த சைடு கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால அது வந்து எலும்ப மாட்டேங்குது. அதேமாதிரி மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் இடையில அந்த ஹோல்ஸ் எல்லாம் வராத மாதிரி சின்ன சின்னதாக பிய்யாத மாதிரி பார்த்துக்கணும். அது வழியாக ஏர் உள்ளே போச்சுனாலும் உங்களுக்கு வந்து பூரி வராது. இப்போது பிளேட்டிங் பண்ணியாச்சு. இவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான பூரி மசால் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.